குழந்தைகளை மறந்து குடிக்கு அடிமை, டார்ச்சர் செய்த கள்ளக்காதலிக்கு அறிவாளால் பதில் சொன்ன காதலன், மது போதையிலேயே மல்லு கட்டி கொண்ட சல்லாப ஜோடி, கொலையில் முடிந்த மது பார்ட்டி, நடந்தது என்ன? பொழுது சாயிர சாயங்கால நேரம் போலீஸுக்கு ஒரு போன் வருது. சார், இங்க ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்கன்னு பதட்டத்துல எதிர்முனையில இருந்தவங்க பேச உடனே அட்ரஸை எழுதி வாங்கின போலீஸ் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போன போலீஸ் யாரு என்னன்னு விசாரிச்சாங்க. அதுல இறந்து கிடந்தது கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் ஸ்ரீனிவாசபூரை சேர்ந்த ரமிஜாபின்னு தெரிய வந்தது. ரமிஜாபிக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்காங்க. குடும்பமா வசிச்சுட்டு வந்த ரமிஜாபிக்கு என்ன ஆச்சுன்னு விசாரணையோட அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. அப்புறம்தான் தெரிஞ்சது ரமிஜாபி வாழ்க்கையில இன்னொரு ஆள் இருக்கிறது. அதாவது சிக்கபலாப்பூர் மாவட்டம் குடிபண்டே பகுதியைச் சேர்ந்த பாபாஜானுக்கும் ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்க ரமிஜாபிக்கும் பாபாஜானுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. வேலைக்கு போற வர்ற இடத்துல வச்சு ரமிஜாபியை பார்க்க ஆரம்பிச்ச பாபாஜான் தாலி கட்டின மனைவியை விட ரமி மேல பாசத்தை கொட்டி இருக்காங்க. ரெண்டு பேரும் செல்போன் நம்பரை பரிமாறி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல நட்பாகத்தான் ரெண்டு பேரும் பழகி இருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையிலையும் ஈர்ப்பு வந்திருக்கு. நட்பு கள்ளக்காதலா மாறி இருக்கு. குடும்பம் குழந்தைகளை மறந்து ரெண்டு பேரும் தனிமையில நேரத்தை செலவழிக்க நெருக்கம் இன்னும் அதிகமாக இருக்கு. கள்ள உறவோட மோகம் ரெண்டு பேருக்கும் கண்ணை மறைக்க குடும்பத்துக்கு டாட்டா காட்டிவிட்டு ரெண்டு பேரும் தனி குடித்தனம் போயிருக்காங்க. எதை பத்தியும் யோசிக்காம வேலைக்கு போறது சந்தோஷமா இருக்கிறதுன்னு உல்லாசமா இருந்திருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட போலீஸ் குடும்பத்தை விட்டுட்டு வந்த ஆத்திரத்துல ரமிஜாபியோட கணவனோ பாபாஜானோட மனைவியோ இப்படி பண்ணிருக்கலாம்னு சந்தேகிச்சு விசாரிச்சாங்க. ரமிஜாபியோட கணவரும் சரி பாபாஜானோட மனைவியும் சரி விசாரணையில ஒரே மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல, அப்ப யாரு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்ச போலீஸ் கொலை நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்ல சொல்லி பாபாஜானை நோக்கி விசாரணையை திருப்புனாங்க. அதுதான் வழக்குலையும் திருப்பு முனையா இருந்துச்சு. ஏன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் வீட்டிலேயே இல்லைன்னு பாபாஜான் முதல்ல போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தான். அப்படின்னா எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னு போலீஸ் கேட்க திருன்னு முழிச்சிருக்கா பாபாஜான். பாபாஜான் முகத்துல தெரிஞ்ச பதட்டம் போலீஸுக்கு சந்தேகத்தை கொடுக்க இன்னும் ஆழமா விசாரிச்சிருக்காங்க. அப்போ போலீஸ் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட பாபாஜான் ஒருபடியா பதில் சொல்லல. எதை கேட்டாலும் யோசிச்சு சொன்னவன் ஒரு கட்டத்துல ரமிஜாபிய கொன்னது நான் தான் போலீஸ் கிட்டேயே ஒப்புக்கொண்டான். ஏன் கொலை செஞ்சீங்கன்னு போலீஸ் கேட்க தெரியாம பண்ணிட்டே சார், மன்னிச்சு விட்டுருங்க சார்னு கெஞ்சி இருக்கான். கொலையையும் செஞ்சுட்டு போலீஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தவனை சிறப்பா கவனிச்சு போலீஸ் பாணியில விசாரிச்சிருக்காங்க. அதாவது குடும்பத்தை விட்டுட்டு ரெண்டு பேரும் தனி குடித்தனம் நடத்தி வந்த கள்ள ஜோடியான ரமிஜாபியும் பாபாஜானும் வேலைக்கு போற நேரம் தவிர்த்து மற்ற நேரமெல்லாம் போதையில தான் மூழ்கி கிடப்பாங்களாம். மூக்கு முட்டை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் எல்லை மீறி நடந்துக்கிறதும் வாடிக்கையா இருந்திருக்கு. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் மாலை நேரம் ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரமிஜாபிக்கு போதை ஓவராகி இருக்கு. போதையில இன்னும் மது வேணும் என கள்ளக்காதலன் பாபாஜானு கிட்ட கேட்டு அடம் பிடிச்சிருக்காங்க ரமிஜாபி. பாபாஜானும் போதையில இருந்த சூழல்ல உனக்கு ஓவர் ஆகிருச்சு, இன்னைக்கு இது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சமாதானம் செய்ய பார்த்திருக்கார். ஆனா ரமி கேட்கவே இல்லை. குடிக்கு அடிமையான ரமியோட வாயில இருந்து அசிங்க வார்த்தையா வந்திருக்கு. முதல்ல சாஃப்ட் மாடல டீல் பண்ண பாபாஜான் ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி கள்ளக்காதலி ரமிய அடிச்சிருக்கான். குடி போதையில இருந்த ரமியும் கள்ளக்காதலன் பாபாஜான போட்டு வெளுத்து இருக்காங்க. அடி பொறுக்க முடியாமல் ஆயுதத்தை கையில் எடுத்த பாபாஜான் அறிவாளால் ரமிஜாபிய வெட்டி இருக்கான். ரமிஜாபிய வெட்டி கொலை செஞ்சுட்டு மது அருந்தின தடயத்தை எல்லாம் அழிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வேலை விஷயமா போற மாதிரி வெளியில போயிட்டான்.
அப்புறம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ரமிஜாபி ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் சொல்ல போலீஸ் வந்து விசாரிக்கிறப்போ எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கான். சடலமா கிடந்த கள்ளக்காதலி ரமிஜாபிய பார்த்து அலற மாதிரி நடிச்சிருக்கான் பாபாஜான். விசாரணையில அவன்தான் அக்யூஸ்னு தெரிஞ்சதும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் சிறையில் அடைச்சிருக்காங்க.